ஹாய். எலக்ட்ரிக்கல் பவர் கான்ட்ராக்டர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக இண்டக்ஷன் மோட்டாருக்கு, லைட்டிங் லோடுக்கு இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இதில் மேக்ஸிமம் நம்ம மேஜராக பார்க்குறது ஆம்பியர் ரேட்டிங் பார்த்து 3 போலா 4 போலா அப்படிங்கிறத பார்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை விட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் ஒன்று இருக்குது, அதான் வந்துட்டு டியூரபிலிட்டி. இப்போது இதில் 2 டியூரபிலிட்டி இருக்குது, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டியூரபிலிட்டி. மெக்கானிக்கல் டியூரபிலிட்டினா என்ன அப்படின்னா, அந்த கான்ட்ராக்டரில் உள்ள ஸ்ப்ரிங்கு, கான்டக்ட்ஸு, ஆர்மேச்சரு இதெல்லாம் டியூரிங் த ஆப்ரேஷன் அப்போது வித்தவுட் ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபெயில் ஆகாமல் டியூரிங் த ஆப்ரேஷன் எவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் ஆகுது, அதை தான் மெக்கானிக்கல் டியூரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கான்ட்ராக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னைடரோட மேக்கு. இவங்க அஃபிஷியலாக என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மெக்கானிக்கல் டியூரபிலிட்டி 6 மில்லியன் சைக்கிள் வித்தவுட் ஃபெயிலில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் லோடு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டியூரபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதே கான்ட்ராக்டரில் உள்ள மெயின் கான்ட்ராக்ட்ஸ் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் கான்ட்ராக்ட்ஸு வித்து டெஸ்ட்டு ஃபுல் லோடில் டெஸ்ட் பண்ணுவாங்க. வோல்டேஜ், கரண்ட்டு, பவர் ஃபேக்டர் எல்லா பேராமீட்டரும் கன்சிடர் பண்ணி ஃபுல் லோடில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன அசூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, 1.4 மில்லியன் சைக்கிள் வந்துட்டு இது ஃபெயில் ஆகாமல் ஃபங்க்ஷன் ஆகும், ஆப்ரேஷனில் வந்துட்டு ஃபெயில் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்டை பொறுத்து ஒவ்வொரு கான்ட்ராக்டருமே அதோட மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டியூரபிலிட்டியோட சைக்கிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆன் ஆஃப் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பம்ப் அப்ளிகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஆஃப் அண்ட் ஆன் ஆஃப் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, ஸ்டாப் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு கிரேன் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸ் வந்துட்டு இமீடியட்டாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டாப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு ஏற்ற பொறுத்து இந்த நீங்கள் டியூரபிலிட்டி செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆம்பியர் செலக்ட் பண்ணுறீங்க, வோல்டேஜ் செலக்ட் பண்ணுறீங்க, 3 போலா 4 போலான்னு செலக்ட் பண்ணுறீங்க. அது கூட சேர்த்து உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டியூரபிலிட்டியும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.